கர்த்தராகிய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று மறுபடியும் உங்களோட பேசுறதுக்கான வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரட்சிப்பை பற்றி தான். இதுக்கு போன வீடியோவில் நம்ம ரட்சிப்பை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து விசுவாசித்தால் மட்டும் போதுமா, விசுவாசிக்கிறதுனால மட்டும் நம்ம ஒரு மனிதன் ரட்சிப்பு அடைந்திருக்க முடியுமா அப்படின்றத பற்றி பார்த்தோம். அந்த ரட்சிப்பு என்ன, அந்த ரட்சிப்பு ஒரு விசுவாசம் மட்டும் போதாது, அந்த ரட்சிப்புக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக தான் அநேகர் நம்ம ஆண்டவரை தேடி வந்திருப்பாங்க. ஒரு வியாதி குணமாகணும், கடன் பிரச்சனை தீரணும், என் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும். அப்படி தான் அநேக வாலிப பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அப்படி தான் ஒரு உலக பிரகாரமான தேவைகளுக்காக தான் நம்முடைய ஆண்டவரை தேடி இருந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இப்போ ஒவ்வொருத்தரும் நம்மளாலே சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். இதுவும் நம்முடைய ரட்சிப்பு எப்படியா இருந்துச்சு. நம்ம ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் பாவிகளை சந்தித்ததுனாலயா, பாவிகளை மன்னிச்சதுனாலயா, இல்லை நம்ம ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சதுனாலையோ, இல்லை ஒரு அடையாளங்களை செஞ்சதுனால நமக்கு விசுவாசம் அவர்கிட்ட வந்துதான் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா அநேகருக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த ரட்சிப்பு எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டதாக இருந்தால் அது உண்மையாக இருக்கும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம ஒரு வசனத்தின் மூலமாக பார்க்கலாம். அதில் முதலாவது 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலேயே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான, அது ரட்சிப்பு எப்படி இருக்குன்னா என்னன்னைக்கு நிலைச்சிருக்கும், நிலையுள்ளதாகவும் இருக்கணும், அது ஜீவன் உள்ளதாகவும் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த ரட்சிப்பு இந்த ரட்சிக்கப்படனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மறுபடியும் ஜெனிக்கிறது, அதாவது மறுபடியும் பிறக்கிறது, இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு நிகழ்வு நம்மளுடைய உள்ளத்துல நிகழணும். நம்மளுடைய உள்ளத்துல நிகழணும். அப்பதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இந்த ரட்சிப்பு நம்ம ரட்சிக்கப்படணும், அதோடைய தேவைதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியில மனிதன் அவனுடைய பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய மகிமையை அவன் இழந்துட்டான். அதனால ஆத்மீக மரணம் அந்த ஏதேன் தோட்டத்துல நடந்துச்சு. ஸோ அந்த ஆத்மீக மரணம் நடந்ததுனால அந்த மனிதன் அந்த ஆத்மீகத்துல மீண்டும் உயிர்ப்பிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ரட்சிப்பு நமக்கு தேவைப்படுது. அதுக்கு நம்ம மீண்டும் பிறக்கணும், மீண்டும் ஜெனிக்கணும். அப்படி அந்த ஜனனம் நம்ம உள்ளத்துல நடந்தால் மட்டுமே அது உண்மையான ரட்சிப்பா இருக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்மளோட உள்ளத்துல அந்த ஒரு புதிய மனுஷன் உருவாகணும். அந்த புதிய மனுஷன் உருவாகணும்னா ஒருத்தவங்க தன்னுடைய பாவங்கள் எல்லாம் விட்டு புதிதாக பிறக்கணும்னா அவங்களுடைய பாவத்தை ஃபுல்லா ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்கும் போது அந்த மீண்டும் ஜனனம் நடக்கும். அவங்க உள்ளத்துல இருதயத்துல ஒரு நொறுங்குண்ட இருதயத்துல தன்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுக்கணும். அது அப்பதான் எப்போ நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அப்பதான் நம்ம மனிதனுக்குள்ள ஒரு புதிய மனுஷன் உண்டாகிறோம். ஸோ அந்த புதிய மனுஷன் உண்டாகணும், நம்ம மீண்டும் கர்த்தருக்குள்ள நம்ம மீண்டும் பிறக்கணும். அந்த பிறப்பு அந்த மீண்டும் ஜெனிக்கிறது நடந்தா மட்டும்தான் அது உண்மையான ரட்சிப்பா இருக்க முடியும். சரி, இது எப்படி நடக்கும்? இந்த ரட்சிப்பு அது எப்படி, இந்த ஜனனம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அது 23வது வசனத்துல அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, அதாவது அழிவில்லாத வித்து, அந்த அழிவில்லாத வித்து நம்ம கிட்ட இருக்கும்போது அந்த வசனமாகிய வித்து, அது வசனம் என்னைக்குமே அழிஞ்சாது, அது ஒருபோதும் மாறாத ஒன்று. நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அந்த அழிவில்லாத வித்து நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வரும்போது மட்டும்தான், அந்த மனிதனுக்குள்ள வரும்போது மட்டும்தான் அந்த மீண்டும் ஜெனிப்பித்தல் நடக்கும்.
அந்த மீண்டும் ஜெனிபித்தல் நடக்கணும்னா அந்த வசனம் நம்ம ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வந்துட்டு வேலை செய்யணும். அது வேலை செய்யும் போது மட்டும்தான் அந்த மீண்டும் ஜெனிபித்தல் வந்துட்டு நடக்கும். உதாரணமா பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்து உதாரணத்துக்கு ஒரு இது பார்க்கலாம். இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு குழந்தையே இல்லை. அப்படி குழந்தையே இல்லாதப்போ வந்துட்டு நம்மளுடைய ஆண்டவர்கிட்ட வந்துட்டு அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்போ அவங்களால வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு விசுவாசிக்கிறாங்க. அதனால நான் ஒன்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அவங்க ஜெபிக்கும் போது நான் கன்சீவாக இருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான ஒரு எண்ணம் சிந்தனை அவங்களுக்குள்ள வருது. அதனால எல்லாருக்கிட்டையுமே அவங்க சொல்கிறாங்க, நான் கன்சீவாக இருக்கேன், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நாள் போகுது, ஒரு 4 மாதம் ஆகும்போது அதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே அவங்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றங்களும் நடைபெறலை. அப்போ மறுபடியும் வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்ன எந்த ஒரு அறிகுறியுமே உனக்கு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, இல்லை நான் என்னமா விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை எனக்கு உதவி செய்வார், நான் விசுவாசிக்கிறேன், நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னும் சில மாதங்களும் போகுது, 8 மாதம் வரைக்கும் போகுது. அப்போ அந்த 8 மாதம் போனதுக்கு அப்புறமும் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, நீ இன்னும் கன்சீவ் ஆகலை, அது உன்னோடைய எண்ணம் மட்டும்தான், உன்னோடைய தோணல் மட்டும்தான், நீ விசுவாசிக்கிற, ஆனால் அது விசுவாசம் மட்டும் உனக்கு போதாது. எந்த ஒரு பொண்ணுமே கன்சீவ் ஆகுனா ஆணின் உறுப்பிலிருந்து அந்த விந்து வந்துட்டு அந்த உடலுக்குள்ள சேரும்போது ஒரு மாற்றம் நிகழும்போது தான் கன்சீவ் ஆக முடியும். ஸோ அந்த மாற்றம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நடக்கல, ஆனால் விசுவாசம் மட்டும் வைக்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு நாம வந்துட்டு விசுவாசிச்சா மட்டும் போதாது, நம்ம விசுவாசிப்போம். அந்த பொண்ணு கன்சீவாக இருக்கா, அந்த பொண்ணு விசுவாசிச்சாங்க, ஆனால் எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை, கன்சீவ் ஆகலை. அது மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசமும் இருக்கும். நாம விசுவாசிக்கிறது அது மாதிரி தான் இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம். நாம விசுவாசித்தால் மட்டும் போதாது, விசுவாசம் நமக்கு முக்கியம்தான் நம்மளுடைய கிறிஸ்திய ஜீவிதத்துக்கு. ஆனால் அது மட்டுமே முக்கியம், அது ஒரு ஆரம்ப நிலை தான் தவிர அதுவே ரட்சிப்புக்கு வந்துட்டு முடிவாக இருக்காது. நம்ம ரட்சிக்கப்படணும்னா அவர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தால் மட்டும் போதாது, வசனமாகி வித்து ஒவ்வொரு மனிதன் இருதயத்திலும் வந்துட்டு வேலை செய்யணும். அப்படி அந்த வித்து வேலை செய்யும் போது மட்டும்தான் அந்த மனிதன் மீண்டும் ஜெனிப்பித்தல், மீண்டும் பிறத்தல் மூலமாக ரட்சிக்கப்பட முடியும். இன்னைக்கு பெரிய பெரிய மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாத கூட்டங்கள், நிறைய பேர் வந்துட்டு ஆராதனையும் நடத்துவாங்க. அப்போ லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் வந்துட்டு ஜெபிப்பாங்க. எதுக்காக ஜெபிப்பாங்கன்னா, அவங்களுடைய வியாதி குணமாகணும், அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும், அவங்களுடைய வந்துட்டு குடும்ப பிரச்சனைகள் சரியாகணும், இப்படி எனக்கு வேலை கிடைக்கணும், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களுக்காக அழுது ஜெபிப்பாங்க. அந்த டைமில் போயிட்டு அவங்க கிட்ட உங்கள் பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு மாறுது, இயேசுவை விசுவாசிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன், அவர் என் பிரச்சனையை மாற்றுவார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க ஏற்றுப்பாங்க. அதனால வந்துட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலையில வந்துட்டு அப்படியே அப்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஆத்மாவில் எமோஷன், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த ஆத்மாவில் எமோஷன் இருக்கு. அந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு மாற்றத்துல, அந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு சிந்தனை, நாம ஆண்டவரோடு இருக்கோம் அப்படின்ற ஒரு தோணல் தான் அவங்களுக்கு இருக்கு. அந்த தோணல் தான் இருக்கே தவிர அவங்களுக்குள்ள அந்த வசனத்தோடைய வித்து அவங்க இருதயத்துக்குள்ள போகலை. அதனால அவங்க கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நாம அதை வந்துட்டு இன்னைக்கு இதனால வந்துட்டு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களாம் இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டுறதான் நினைப்பாங்க. ஆனா கண்டிப்பா அது உண்மையா இருக்காது. அது எத்தனை பேர் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க நமக்கு சொல்லவும் முடியாது. நாமளே இன்றைய நாளில் நம்ம பரிசோதித்து பார்க்கணும். அது மட்டும் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் வெகு சிலர் மட்டும்தான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு லட்சக்கணக்கான பெண்ணை ஒரு 10 பேர் மட்டும்தான் உண்மையாக வசனத்தின் மூலம் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி எத்தனை பேருக்கு அந்த வசனம் வருதோ அத்தனை பேரும் தான் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த உலக பிரகாரமான வந்துட்டு ஆசைகளை இச்சைகளை விட்டு இயேசு மட்டும்தான் வேணும் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனை அவங்க இருதயத்துக்குள்ள வரும். அவங்களோட பாவத்தை உணர்த்துற அந்த குற்ற உணர்வு அவங்க இருதயத்துல வரும். அது நிகழும் போதுதான் அவங்க வந்துட்டு வசனம் வந்துட்டு அது எப்ப நிகழும்னா அந்த வசனம் அவங்களுக்குள்ள வரும்போது அந்த வசனம் கிரியேசி அவங்க இருதயத்துக்குள்ள, நீ இதெல்லாம் பண்றது தப்பு, உன்னுடைய பாவத்தை ஒப்பு கொடுக்கணும், இப்படி நம்ம நல்வழிப்படுத்துறதா அந்த வசனம் நம்மள இருக்கும். அது மட்டும் கிடையாது,
நிறைய பேர் வந்துட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்பி வராங்க. அது அவங்க ஜெபிக்கும் போது நடக்கவும் தான் செய்யுது. அப்படி அவங்க அது நடக்கிறதுனால அவங்க வந்துட்டு ரட்சிக்கப்படுறாங்க. ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட வந்து இது எல்லாம் எனக்கு நடந்துச்சு, என்னுடைய வியாதி சரியாச்சு, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க அநேகர் வந்துட்டு சாட்சிகள் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அது ஒரு உண்மையான ரட்சிப்பாக இருக்க முடியாது. நம்ம இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். யோவான் 6வது அதிகாரத்தில் 66, 67 வசனங்களை நம்ம வாசிப்போம். யோவான் 6வது அதிகாரம், அதில் 66, 67, 68. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லப்படுது. இப்போ இந்த வசனத்தின் மூலம் நம்ம பார்க்கறது என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு இந்த பூமியில 3.5 ஆண்டு காலம் வந்துட்டு 3 வருஷம் வந்துட்டு ஊழியம் செஞ்சாரு, வசனங்களை போதிச்சாரு, மக்களை வந்துட்டு உபதேசம் கொடுத்தாரு, நிறைய உபதேசம் கொடுத்தாரு. அந்த 3 வருஷ காலத்துல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்துட்டு அவர் செய்யற அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்துட்டு லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு அவர் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா போக போக அவருடைய உபதேசம் எல்லாம் கடினமா இருந்ததுனால அவங்களால வந்துட்டு அந்த உபதேசத்துல நிலை நிற்க முடியல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா மக்களின் கூட்டம் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சது. அவங்க என்ன, நம்ம ஆண்டவர் என்ன சொன்ன, ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவையை சுமக்க வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அவருடைய சிலுவையை சுமந்தா மட்டும்தான், அவருடைய சிலுவையை பின்பற்றும் போது மட்டும்தான் நம்ம அவருக்குள்ள இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் இருக்கும். இது சிலர் மட்டும்தான் கண்டடைவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு, வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நம்ம ஆண்டவரை நெருங்க நம்மளுக்கு அந்த பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப இடுக்கமான பாதையும் இருக்கும், நெருக்கமான பாதையும் இருக்கும். அந்த பாதையில பிரவேசிக்கதான் நம்முடைய ஆண்டவர் வந்து சொல்றாரே தவிர ரொம்ப சுலபமான குறுக்கு வழியில் அது மாதிரி வர்றதுல நம்மளோட ஆண்டவர் வந்துட்டு நம்மள சொல்ல கிடையாது. இன்னொன்று, என்னுடைய வசனத்தை நீங்க பூசிங்க அப்படின்னு சொல்றாரு. இதே இதில் பார்த்தீங்கன்னா யோவான் 6வது அதிகாரத்துல 58வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அதாவது இங்க அப்பன்னு சொல்ற அவருடைய வசனத்தை தான் சொல்றாரு. ஸோ இந்த உபதேசத்தை அந்த ஜனங்கள் கேட்கும் போதுதான் அவங்களால வந்துட்டு பின்பற்ற முடியல. அதனாலதான் அந்த 60வது வசனத்துல சொல்றாங்க, அவங்க சீஷர்கள் அநேகர் சொல்றாங்க, உங்களுடைய உபதேசம் எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு, எங்களுக்கு இது எங்களால பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கடைசி வரைக்கும் யாருமே நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அப்போ எல்லாருமே பின்மாற்றத்துல திரும்ப போயிடுறாங்க. அப்போ அவங்களோட 12 சீஷர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்ப அந்த சீஷரை பார்த்து நம்முடைய ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருந்தால் போங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்ப பேதுரு அவர்கிட்ட சொல்றாரு, நித்திய ஜீவ வசனங்கள் உங்ககிட்ட தானே இருக்கு, அப்ப நாங்க யார்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அந்த நித்திய ஜீவ வசனம் நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த நித்திய ஜீவ வசனம் நமக்குள்ள இருக்கும் போது மட்டும்தான் நமக்குள்ள அந்த மீண்டும் பிறத்தல், மீண்டும் ஜனனல் என்ற நிகழ்வு வந்துட்டு நடைபெறும். அப்பதான் நம்ம உண்மையான ரட்சிப்பை பெற்றிருப்போம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அநேகர் வந்துட்டு முன்ன சொன்ன மாதிரி உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்முடைய ஆண்டவரை தேடி இருப்பாங்க. பெரிய பெரிய மீட்டிங்ல முன்ன சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க. அதுல ஆண்டவரை உண்மையா சத்தியமா தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த சத்திய வசனம், இந்த கடினமான உபதேசங்கள் எப்போ நம்ம உண்மையும் உத்தமமா மக்களுக்கு சொல்றோமோ அப்போ அந்த மக்களின் கூட்டம் வந்துட்டு குறையதான் செய்யுமே தவிர அதிகரிக்காது. அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். ஆனா இன்னைக்கு அநேகர் வந்துட்டு உலக பிரகாரமான தேவைகளுக்காக தான் அநேகர் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. வசனத்தின் மூலம் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சிலர் மட்டும்தான். ஸோ அப்போ நாம வந்துட்டு அது என்னதான் கஷ்டமோ நம்மளுடைய இந்த வசனத்தை நம்ம இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கணும். அவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கணும். இல்லை, இன்னொரு வசனமா நாம் பார்க்கலாம். இதே யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா அதுல ஆண்டவர் சொல்றாரு,
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதில் பார்த்தீங்கன்னா ஒருவன் மீண்டும் பிறக்கணும், அதான் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கணும்னா நம்ம மீண்டும் பிறக்கணும். நமக்குள்ள அந்த நம்ம நமக்குள்ள வந்துட்டு அந்த புதிய மனுஷன் வந்துட்டு பிறக்கணும். அது தெய்வத்தோட நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த குடும்பத்தில் வந்துட்டு நம்ம திரும்பவும் பிறக்கணும். நம்மளோட பாவங்களுக்கு மறித்து கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய மனிதனாக நம்ம வந்து பிறக்கணும். அதுக்கு இந்த வசனத்தின் மூலம் தான் அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ அந்த வசனத்தை நம்ம உட்கொள்ளும் போது, அந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் வேலை செய்யும் போது மட்டும்தான் இந்த மீண்டும் ஜனனம் நம்ம ஒவ்வொருத்தோட இருதயத்திலையும் நடக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை காணணும்னா நம்ம ஆண்டவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து விசுவாசித்தால் மட்டும் போதாதுன்னு தான் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீ என்னை வந்து விசுவாசி, அதனால வந்துட்டு உனக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன், தேவராஜ்யத்தை கொடுப்பேன். இந்த வசனத்தில் சொல்லல, மீண்டும் நீ பிறக்கணும், மீண்டும் என்னுடைய குடும்பத்துல எனக்குள்ளாக நீ புதிய மனிதனாக பிறக்கணும் அப்படின்றது தான் சொல்றாரு. ஸோ அதனால ஒருவன் விசுவாசித்தால் மட்டும், விசுவாசத்தின் பேர்ல மட்டும் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. அது ஒரு ரட்சிப்பாவே இருக்காது. அது அவங்களுக்கு ஒரு தோணல் மட்டும்தான். அதனால பிரியமானவர்களே, இன்று நம்மளுடைய ஒவ்வொருடைய ரட்சிப்பும், அநேக ரட்சிப்பு கண்டிப்பா உண்மையான ரட்சிப்பா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் நம்முடைய இன்றைய கடைசி காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து பார்ப்போம். என்னுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருக்கு? நம்ம வசனத்தின் மூலம் நம்மளுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தோமா? இல்லை உலக ஆசீர்வாதங்களுக்காக ஒரு வேலை கொடுத்தாரு, அதனால நான் அவர்கிட்ட வந்தேன், எனக்கு இது குணப்படுத்தினார், அதுக்காக வந்தேன், என் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துச்சு, அதனால இயேசு விசுவாசிக்கிறேன். வெறும் விசுவாசத்தின் பேர்ல மட்டும் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டே இருக்குமோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க. விசுவாசம் மட்டும் மனுஷனை ரட்சிக்காது. அப்படி விசுவாசத்தை மட்டும் ரட்சிக்கப்பட்ட நீங்க எடுத்துனா கண்டிப்பா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல வந்துட்டு போக முடியாது. அந்த மீண்டும் உங்க பாவத்துக்காக நீங்க மறிக்கணும். உங்க பாவத்துக்காக மறித்து புதிய மனிதனாய் வந்துட்டு வசனத்தின் மூலம் நீங்க மீண்டும் பிறக்கணும். அந்த மீண்டும் ஜெனிப்பித்தல் நடந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம போக முடியும். பிரியமானவர்களே, இன்று இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இது மட்டும் கிடையாது, இன்னும் இதோடைய கண்டினியூஷன் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக.